ஹான்ஸ்ப்ரோவின் குறிப்புகள் தரும் மற்றொரு செய்தியையும் இங்கே காணலாம். அது சுவாமிஜியின் உடல்நிலை. ஆன்மீக வாழ்வில் உணவின் முக்கியத்துவம் பற்றி சுவாமிஜி பல சொற்பொழிவுகள் கூறியதுண்டு. தூய வாழ்க்கை இல்லாதவர்கள் தொட்ட உணவை ஸ்ரீராமகிருஷ்ணர் மறுப்பது பற்றி ஏற்கனவே கண்டோம். சுவாமிஜியும் அத்தகைய நிலையிலேயே இருந்ததை ஹான்ஸ்ப்ரோவின் குறிப்புகள் காட்டுகின்றன. ஒருமுறை சுவாமிஜிக்கு சார்லஸ் பி. நீல்சன் என்பவர் ஒரு ஹோட்டலில் விருந்து அளித்தார். மிஸ்ஸஸ் ஹான்ஸ்ப்ரோ மற்றும் ஓரிருவர் உடன் சென்றனர். அனைவரும் சாப்பாட்டிற்காக அமர்ந்தனர். சமையல்காரன் வந்து அனைவரையும் வணங்கிவிட்டு பரிமாறத் தொடங்கினான். அவனை பார்த்ததுமே சுவாமிஜிக்கு அவன் தொட்ட எதையும் சாப்பிட முடியாது என்று தோன்றியது. அவரால் எதையும் சாப்பிட முடியவில்லை. விருந்து அளித்தவருக்கு மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அந்த சமையல்காரன் நல்லவன் அல்ல, அதனால்தான் தம்மால் உணவை உட்கொள்ள முடியாமல் போயிற்று என்று பின்னால் சுவாமிஜி கூறினார். மற்றொரு முறையும் இவ்வாறே நடந்தது. சுவாமிஜியும் ஹான்ஸ்ப்ரோவும் பிரெஞ்சு ஹோட்டல் ஒன்றிற்கு சென்றிருந்தனர். இறால் வறுவல் பரிமாறப்பட்டது. அங்கும் சுவாமிஜி சாப்பிட தயங்கினார். பின்னர் நடந்தது பற்றி உடன் சென்றிருந்த மிஸ்ஸஸ் ஹான்ஸ்ப்ரோ கூறினார். ஒருவாறாக சுவாமிஜி சாப்பிட்டு முடித்தார். ஆனால் வீட்டிற்கு வந்ததும் வாந்தி எடுத்தார். உடனே நான், அந்த வறுவலே அப்படித்தான், ஜீரணிக்க கடினமானது என்றேன். அதற்கு சுவாமிஜி, இல்லை, சமைத்தவன் நல்லவன் அல்ல. நானும் வர வர அந்த கிழவரை போல் ஆகி வருகிறேன். இப்படியே போனால் நான் கண்ணாடி கூண்டிற்குள் தான் வாழ வேண்டும் போலிருக்கிறது என்றார். அவர் கிழவர் என்று குறிப்பிட்டது ஸ்ரீராமகிருஷ்ணரைத்தான். தூயவர்கள் அல்லாதவர்கள் தொட்ட எதையும் அவரால் சாப்பிட முடியாது. அவரது உடம்பே அதனை ஏற்றுக்கொள்ளாது என்று விளக்குகிறார் மேரி லூயிபர்க். மார்ச் மாதத்திலிருந்து சுவாமிஜி சான் பிரான்சிஸ்கோவில் அழைத்த சொற்பொழிவுகள் மனம், மன இயல் சம்பந்தமானவையாக, ராஜயோகத்துடன் தொடர்பு உடையவையாக இருந்தன. முக்திக்கு வழி என்ற தலைப்பில் ஒரு நாள் பேசினார். அந்த சொற்பொழிவு நிறைவுறும் வேளையில், நாளை நான் மனம், அதன் ஆற்றல்களும் சாத்தியக்கூறுகளும் என்ற தலைப்பில் பேச உள்ளேன், வந்து கேளுங்கள். அதில் சிறப்பான செய்தி ஒன்றை உங்களுக்காக சொல்லப் போகிறேன். ஆம், வெடிகுண்டு ஒன்றை வீசப்போகிறேன் என்றார். இதனை கூறிவிட்டு முகத்தில் புன்னகை மலர பார்வையாளர்களை ஒரு முறை பார்த்தார். பிறகு கைகளை அசைத்தபடியே, வாருங்கள், அது உங்களுக்கு நன்மை செய்யும் என்றார். மறுநாள் அரங்கம் நிரம்பி வழிந்தது. நிற்கக்கூட இடமில்லாத அளவிற்கு கூட்டம் அலைமோதியது. சுவாமிஜியும் வெடிகுண்டை எரியவே செய்தார். மக்கள் மனத்தில் விழுந்து ஒரு மாபெரும் விளைவை ஏற்படுத்தும் வண்ணம் சொல் குண்டை எப்படி எறிவது என்பது அவருக்கே கைவந்த கலை என்கிறார் ரொடிமல். அப்படி அவர் எறிந்த வெடிகுண்டுதான் என்ன? தூய்மை, புனிதம், கற்பு, நல்லொழுக்கம் போன்ற கருத்துக்களை அவர் ஆணைத்தரமாக எடுத்து கூறியதுதான் அந்த வெடிகுண்டு. இவை மேலை நாட்டினருக்கு தெரிந்த விஷயங்கள்தான். ஆனால் அவர்களுக்கு அவற்றின் முழு பரிமாணம், இந்திய அணுகுமுறை போன்றவை புதியவை. காம ஆற்றலை முற்றிலுமாக கட்டுப்படுத்த முடியும் என்பதில் மேலை விஞ்ஞானம் அக்கறை காட்டுவதில்லை. கத்தோலிக்க தத்துவம் ஏற்றுக்கொண்ட போதிலும் அவ்வளவு வற்புறுத்துவதில்லை. சுவாமிஜி உண்மையை பேசினார். அன்று இந்து இளைஞன் ஒருவன் என்னை காண வந்திருந்தான். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தான். பேச்சுவாக்கில் அவன், பிரம்மச்சரியம் என்பதெல்லாம் பொய், அது முடியவே முடியாது, அது இயற்கை நீதிக்கு எதிரானது என்று இந்த நாட்டில் உள்ள டாக்டர்கள் கூறுகிறார்கள் என்றான் அவன். நான் அவனிடம், போ, இந்தியாவிற்கு திரும்பி போ, உன் முன்னோர்களின் உபதேசங்களை படி, அது சத்தியம் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் போதிப்பது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியும் வருகிறார்கள் என்றேன். இந்த இடத்தில் சுவாமிஜி வார்த்தைகளால் விளக்க முடியாத வெறுப்பை முகத்தில் தேக்கியபடி பார்வையாளர்களை ஒருமுறை பார்த்தார். பிறகு அதிர்வேட்டு போல் முழங்கினார். இந்த நாட்டின் டாக்டர்களே, காமாற்றலை கட்டுப்படுத்துவது இயற்கை நீதிக்கே முரணானது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பாவம், என்ன சொல்கிறீர்கள் என்பதே உங்களுக்கு தெரியவில்லை. கற்பு என்பதன் பொருள் உங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் மிருகங்கள், மிருகங்கள். மிருகங்களின் ஒழுக்க முறையை வாழ்கின்ற நீங்கள் இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும்? தாம் சொல்வதற்கு ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருக்குமானால் சொல்லலாம் என்று சவால் விடுவது போல் சுவாமிஜி கூட்டத்தினரை ஒருமுறை பார்த்தார். எங்கும் நிசப்தம். ஒருவரும் பேச துணியவில்லை. அந்த கூட்டத்தில் டாக்டர்களும் பலர் இருந்தார்கள்
என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி அந்த 19ஆம் நூற்றாண்டில் காமம், கற்பு, உடலுறவு போன்ற வார்த்தைகளை பொது இடங்களில் பேசவே மக்கள் தயங்கினர். இந்த தலைப்பில் பொது சொற்பொழிவுகள் இந்த நாட்டில் வரவேற்கப்படுவதில்லை என்று சுவாமிஜியே கூறியதுண்டு. அது தெரிந்தும் அவர் அவை பற்றி பேசினார். சுவாமிஜியின் பேச்சு பலரை முகம் சுளிக்க வைத்தது. பலர் அதன் பிறகு அவரது சொற்பொழிவுகளுக்கு வருவதையே நிறுத்திவிட்டார்கள். சிலரோ சுவாமிஜி இந்த அளவிற்கு பேசக்கூடாது என்றெல்லாம் அவருக்கு அறிவுரை கூறினர். ஆனால் சுவாமிஜி எதையும் பொருட்படுத்தவில்லை. அது மட்டுமல்ல, தொடர்ந்தும் அவர் தேவையான இடங்களில் அத்தகைய ரீதியில் பேசவே செய்தார். ஒருமுறை மன ஒருமைப்பாடு என்ற தலைப்பில் பேசிக்கொண்டிருந்த போது ஒருவர் அவரிடம் தத்துவ சொற்பொழிவுகள் வேண்டும் என்று கேட்டார். அப்போதும் சுவாமிஜி, உங்களுக்கு தத்துவம் வேண்டுமா? அப்படியானால் பீரங்கி குண்டுகளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்று கூறினார். அதுபோலவே அவர் தொடர்ந்து பேசிய இயற்கையும் மனிதனும், ஆன்மாவும் கடவுளும், நான் அந்த நானே, லட்சியம் போன்ற சொற்பொழிவுகள் மேலை நாட்டு தத்துவ கருத்துக்களை அடியோடு அசைப்பனவாக இருந்தன. தங்கள் மத கொள்கைகள் அடியோடு அசைவது கண்டு பார்வையாளர்கள் திகைப்பதும் பிரமிப்புடன் உட்கார்வதும் சுவாமிஜிக்கு சிரிப்பையே அளித்தன. சில வேளைகளில் பற்களால் கீழ் உதட்டை அழுத்தியபடி சிரிப்பை அடக்கிக் கொள்வாராம் அவர். நான் எல்லையற்ற ஆன்மா, இயற்கையின் தலைவன். நான் இயற்கையின் அடிமை அல்ல. வேறுபாடுகள், தொகுப்புகள் எல்லாவற்றிற்கும் அப்பால், காலம், இடம், காரணக்காரிய நீதி அனைத்திற்கும் அப்பால் நான் அந்த நானாக இருக்கிறேன். சாஸ்திரங்கள் இல்லை, கற்பிப்பவர் இல்லை, தெய்வங்கள் இல்லை, கோவில்கள், பூஜாரிகள், தெய்வங்கள், அவதாரங்கள், ஏன் கடவுளையே கூட விட்டுவிடுங்கள். இதுவரை இருந்துள்ள அனைத்து கடவுளும் நானே. சுவாமிஜி இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போது கூட்டத்தினர் ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருப்பார்கள். நான் பாவி, நான் அஞ்ஞானி என்றெல்லாம் கூறப்பட்ட கருத்துக்களையே கேட்டு பழகிய அவர்களுக்கு இந்த கருத்துக்கள் அதிர்ச்சியை அளித்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. இத்தகைய சொற்பொழிவு ஒன்றின் போது முன்வரிசையில் அமர்ந்திருந்த முதியவர் ஒருவர் எழுந்து, ஐயோ, எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இங்கிருந்து தப்பித்துவிட வேண்டும் என்று கூறியபடியே எழுந்து தமது கைத்தடியை வேகமாக ஊன்றி நடந்தபடி வெளியேறினார். சுவாமிஜி முகத்தில் புன்னகை தவள பார்த்து கொண்டிருந்தார். தமது சொற்பொழிவுகளில் கூறப்படுகின்ற சில கருத்தை கேட்டு இன்று அவர்கள் கோபம் கொண்டாலும் நாளை அவர்கள் இதனால் பெரும் பயனடைவார்கள் என்பது சுவாமிஜிக்கு தெரிந்திருந்தது. உண்மையை நான் எதற்கு ஒப்பிடுவேன் தெரியுமா? அளவிட முடியாத ஆற்றல் வாய்ந்த அமிலத்திற்கு. எங்கு விழுந்தாலும் அந்த இடத்தை அது அரித்து எரித்துவிடும். மென்மையான பொருட்களை விரைவில் அளிக்கும், கடினமான கல் போன்றவற்றை கொஞ்சம் தாமதமாக அளிக்கும். ஆனால் என்றாவது அது அழிந்தே தீரும். நானும் தருவதற்கென்று செய்தி ஒன்று உள்ளது. அதனை இனிமையான மொழியில் பேசி இதமாக எல்லோருக்கும் எடுத்து சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. அது மட்டுமல்ல, இனிமையாக மாறுவதற்கான முயற்சிகள் ஒருவனை ஏமாற்று பேர் வழியாகவே மாற்றும் என்று ஒருமுறை சுவாமிஜி கூறினார். சுவாமிஜியை சூறாவளி துறவி, சைக்ளோனிக் மாங்க் என்று கூறுவதுண்டு. ஆனால் இப்போது அவர் அந்த அளவிற்கு சொற்பொழிவுகள் செய்யவில்லை. ஆனால் செய்தவை இத்தகைய ஆற்றல் மிக்கவையாக இருந்தன. சான் பிரான்சிஸ்கோவில்தான் அவர் தமது மிக சிறந்த ஆன்மீக ஆற்றலை வெளிப்படுத்தினார் என்று எழுதுகிறார் ஹேண்ட்ஸ்ப்ரோ. தமது ஒரே வாக்கியத்தால் அரங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவருக்கும் மின்சார அதிர்ச்சி போன்ற அனுபவத்தை அவர் அளித்த நிகழ்ச்சிகளும் நடைபெற்றதுண்டு. ஒரு நாள் தமது சொற்பொழிவை ஆரம்பிக்கும் முன் ஒரு முறை அனைவரையும் பார்த்தார். பிறகு திடீரென்று, எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியம் கைகூடும் வரை நில்லாது செல்லுங்கள் என்று கூறினார். அங்கிருந்த அனைவரும் தங்கள் உடம்பில் மின்சாரம் போன்ற ஒரு சக்தி பாய்ந்ததை நிதர்சனமாக உணர்ந்தார்கள் என்கிறார் மிஸ்ஸஸ் எடித் ஆலன். சுவாமிஜி தமது சொற்பொழிவுகளுக்கு முன்னால் எதுவும் சாப்பிடுவதில்லை. அது சிந்திக்கும் ஆற்றலை தாமதப்படுத்துகிறது என்பார் அவர். சொற்பொழிவு முடிந்ததும் சாப்பிடுவார். பொதுவாக யாராவது அவருக்கு விருந்து ஏற்பாடு செய்திருப்பார்கள். சில வேளைகளில் அவரும் சிலருக்கு விருந்தளிப்பது உண்டு. நான் விரும்புவதை இன்று போதிக்கிறேன்.
இப்படி ஒரு லட்சியத்திலேயே நான் வளர்ந்திருக்க கூடாதா, துவைத கொள்கைகளையே அறியாமல் இருந்திருக்க கூடாதா என்று நான் எண்ணுகிறேன் என்று தமது எதிர்கால மதம் வேதாந்தமா என்ற சொற்பொழிவில் சுவாமிஜி கூறுகிறார். அவர் விரும்பினார், போதித்தார் என்பதல்ல. இதன் பொருள் காலத்தின் தேவை என்பதை உணர்ந்திருந்ததால் அவர் இதனை செய்தார். இதே சொற்பொழிவில் சுவாமிஜி கூறுகின்ற மற்றொரு கருத்து மிகவும் சிந்திக்கத்தக்கது. உலகிலேயே மிகவும் பழமை வாய்ந்த நூல்கள் வேதங்கள். அந்த நூல்கள் கூறுகின்ற அறுதி தத்துவமாக வேதாந்தம் கருதப்படுகிறது. ஆனால் அது ஒரு வாழ்க்கை நெறியாக இதுவரை கருதப்படவில்லை என்பது சுவாமிஜியின் அனுபவபூர்வமான கருத்து. மறைந்த ஒருவரின் சேவகன் நான் தூதன் மட்டுமே. நான் பரிசோதனை செய்து பார்க்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு கூறிய வேதாந்த போதனைகள் இதற்கு முன் பரிசோதனை செய்யப்படவில்லை. தத்துவங்களில் மிக பழமையானது வேதாந்தம் என்பது உண்மையானாலும் அது எப்போதும் மூட நம்பிக்கைகளுடனும் அவை போன்ற பிறவற்றுடனும் கலந்து குழம்பியே இருந்திருக்கிறது. நானும் என் தந்தையும் ஒருவரே என்றார் இயேசு. நீங்களும் அதை திருப்பி சொல்கிறீர்கள். ஆனால் அது மனித குலத்திற்கு எந்த உதவியும் செய்யவில்லை. 19 நூற்றாண்டுகளாகியும் இன்னும் அவர்கள் அந்த போதனையை புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவை அவர்கள் மனிதர்களின் இரட்சகர் ஆக்குகிறார்கள். அவர் கடவுள், நாம் புழுக்கள். இந்தியாவிலும் இப்படித்தான். ஒவ்வொரு நாட்டிலும் இதுபோன்ற நம்பிக்கைத்தான் மதத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக பல கோடி மக்கள் உலக நாயகராகிய ஒருவரை, அவதார புருஷரை, ஆச்சாரிய புருஷரை வழிபடவே கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாங்கள் எந்தவிதமான ஆற்றலும் அற்றவர்கள், துன்பத்தில் உழல்வதற்கே பிறந்தவர்கள், முக்தி பெறுவதற்கு வேறு ஒருவர் அல்லது பலரின் கருணை அவசியம் என்றே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கைகளில் பல சிறந்த விஷயங்கள் உள்ளன என்பது உண்மைதான். இவை மிக சிறப்பான நிலையில் இருந்தாலும் மதத்தின் பாலர் வகுப்பு நிலையில் உள்ளவை மட்டுமே. அவை செய்துள்ள உதவியும் மிக குறைவே. மனிதர்களின் மனம் இந்த நம்பிக்கைகளால் எந்த இழிவையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு மயங்கி உள்ளது. என்றாலும் சில மாமனிதர்கள் இந்த மயக்கத்திலிருந்து விடுபடுகின்றனர். மகான்கள் தோன்றுவார்கள். இந்த குழந்தை விளையாட்டுக்களை ஒதுக்கி தள்ளி ஆன்மாவின் மூலமே ஆன்மாவை வழிபடுவதான இந்த உண்மை மதத்தை தெளிவாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் செய்வார்கள். அதற்கான காலம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. சுவாமிஜி ஏன் வேதாந்தத்தை போதித்தார் என்பதை இங்கே தெளிவாக எடுத்து கூறுகிறார். நான் தூதன் மட்டுமே என்று கூறுவதன் மூலம் இது ஸ்ரீராமகிருஷ்ணரின் ஆணைப்படி நடக்கின்ற ஒன்று என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆன்மாவின் மூலமே ஆன்மாவை வழிபடுவதான அந்த காலம் எப்போது வரும்? எனக்கு தெரியாது. 1000 ஆண்டுகளுக்குள் நடக்காது. பழைய மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும். மூட நம்பிக்கைகளை எப்படி அழியாமல் காப்பது என்பதிலேயே நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்கள். இத்துடன் உடன் பிறந்த சகோதரன், ஜாதி சகோதரன், சமுதாய சகோதரன் என்ற எண்ணங்கள் வேறு இருக்கின்றன. வேதாந்த லட்சியத்தை அடைவதில் இவையெல்லாம் தடைகள். மதம் என்பது இதுவரை ஒரு சிலருக்கே மதமாக இருந்திருக்கிறது. உலகம் முழுவதும் மதத்துறையில் வேலை செய்தவர்களுள் பலரும் உண்மையில் அரசியல்வாதிகள். இங்கே நான் இந்த கோட்பாடுகளை சொல்கிறேன். எத்தனை பேர் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வீர்கள்? ஆனால் எல்லா உண்மையும் இங்கே உள்ளது. உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டுவது என் கடமை. மேற்கண்ட சொற்பொழிவுதான் சான் பிரான்சிஸ்கோவில் சுவாமிஜியின் கடைசி சொற்பொழிவு. பணத்திற்காக சொற்பொழிவு செய்கின்ற இந்த நிலையிலிருந்து நான் விடுபடுவேனா என்று சுவாமிஜி ஏங்குவதுண்டு. ஆனால் மடத்திற்காகவும் பணிகளுக்காகவும் அவர் சம்பாதித்தாக வேண்டியிருந்தது. அவருக்கு கணக்கு என்பது சுத்தமாக வராது. இருப்பினும் ஏதோ ஒரு கணக்கு வைத்துக் கொள்வார். அவரது வரவு செலவுகளையெல்லாம் ஹான்ஸ்ப்ரோ தான் கவனித்து கொண்டார். அவருக்கு உதவி செய்த ஹான்ஸ்ப்ரோவும் இந்த விஷயத்தில் அவ்வளவு திறமைசாலி அல்ல. அவர் உண்டியல் போன்ற சிறிய பானைகளை வைத்திருப்பார். பணம் வர வர அவற்றில் இட்டு வைப்பார். கடைசியில் எண்ணுவார். இவ்வளவு பணம் என்று சுவாமிஜியிடம் தெரிவிப்பார். அது போதாது என்று தோன்றினால் சுவாமிஜி மீண்டும் சொற்பொழிவுகள் செய்ய ஆரம்பிப்பார். இப்படி சென்றது அவரது வாழ்வு. இந்த நாட்களில் சுவாமிஜிக்கு கேத்திரி மன்னர் அனுப்பி வந்த பணம் நிறுத்தப்பட்டது. பல வழிகளில் சுவாமிஜிக்கு மட்டுமல்ல, அவரது குடும்பத்தினருக்கும் உதவி வந்தவர் கேத்திரி மன்னர். சுவாமிஜியின் சொந்த செலவுகளுக்காகவும்
அவரது தாயாருக்காகவும் அவர் மாதந்தோறும் தனித்தனியாக பணம் அனுப்பி வந்தார். இப்போது திடீரென்று சுவாமிஜிக்கு அனுப்பி வந்த பணத்தை மட்டும் அவர் நிறுத்தினார். ஒருவேளை சுவாமிஜிக்கு பணக்கார அமெரிக்க சீடர்கள் பலர் உள்ளனர், எனவே தாம் அனுப்ப வேண்டியதில்லை என்று மன்னர் எண்ணி இருக்கலாம். இதன் காரணமாக சுவாமிஜி அலமேடா சென்ற பிறகும் ஓரிரு முறை சான் பிரான்சிஸ்கோவிற்கு வந்து சொற்பொழிவு செய்ய வேண்டியதாயிற்று. சான் பிரான்சிஸ்கோவை விட்டு புறப்படுவதற்கு முன் சுவாமிஜி அங்கே நிரந்தரமாக செயல்படுவதற்கான வேதாந்த சொசைட்டி ஒன்றை தொடங்கி வைத்தார்.